இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஜெப்டோவில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து மசாலா கொடுத்துருந்தாங்களே, அது வச்சு தான் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் பேக் சைடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி. இந்த டைம் வந்து பூண்டு போடல, அதுக்கு பதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து துருவி போட்டிருந்தேன். ஸ்கூல் படிக்கிறச்ச நான்வெஜ் கொண்டு போகக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா மீன் குழம்புக்குன்னு கூட்டிடுவாங்க. ஆனால் மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்புல வந்து சாதம் கிளறி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்போ அது என்னது, காரக்குழம்பு தானே. ஆனால் நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போயிட்டு மீன் குழம்பு ஆனால் மீன் போடல, மீன் குழம்பு ஆனால் மீன் போடலன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாரும் கலாய்ப்பாங்க, அது எப்படி மீன் போடாத மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். ஒவ்வொரு டைமும் நான் மீன் குழம்பு செய்யும் போதே எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும். இதே மாதிரி நீங்களும் ஸ்கூல் டேஸில் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு சூப்பராக வந்திருந்தது. நான் வந்து வெட்னஸ்டே வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது.